ஸ்கொயர் தலை அப்படின்னுட்டுன்னு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு. ஐபிஎல் மேட்ச் பார்க்க வந்ததுனால தலையை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அது எல்லாருமே ரொம்ப கொண்டாடினாங்க சார். மேட்ச் ஒரு பக்கம் சென்னை தோத்துட்டே வந்தாலும் ஆனால் இந்த விஷயம் ஏகே வித் எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்க்கப்படுது சார். இன்னொரு விஷயம் சார், ப்ரொடியூசராக இது நீங்கள் பேசினா கரெக்டாக இருக்கும். எஸ்கேவை இப்போ எல்லாருமே வந்து சின்ன தளபதி அப்படின்னு வர சொல்கிறாங்கல்ல சார், தளபதி வித் தலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க, ப்ரொடியூசரோட பார்வை? முதல்ல வந்து தலையை பார்க்க வந்தாருன்னா எந்த தலையை பார்க்க வந்தார்? தோனியை வந்து அஜித் பார்க்க வந்தார். அஜித்தும் ஒரு சாதாரண மனுஷன், அதை முதல்ல நம்ம பேசணும். இப்போ வந்து எந்த ஒரு ப்ரொடியூசருமே அஜித் அவர்களை புக் பண்ணும்போது நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வரணும், இல்லை இந்த ஈவெண்ட்டை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணணும், இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட பேசணும், இன்ட்ராக்ட் பண்ணணுன்றதை கேட்க மாட்டாங்களா? இல்லை கேட்டால் அவர் ஒத்துக்க மாட்டாங்களா? அவர் ஒத்துக்க மாட்டாரா? இல்லை அவருக்கு ஒரு பாலிசி வச்சுருக்காருமா. கிளியராக சொல்கிறேன் கேளுங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ ஜென்டில்மேன். நயன்தாரா வரதில்லைக்கும் அஜித் வரதில்லைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன தெரியுமா உங்களுக்கு? அஜித் வந்து எந்த படத்துக்கும் எந்த சூழ்நிலையும் வர்றதில்லை. அதோட பாலிசி ஓகே. ஆனால் நயன்தாரா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த படம், அதாவது ரவுடி பிக்சர்ஸ் படமாக இருந்தால் அவங்க வந்து மேடையில் வந்து நிற்பாங்க, ப்ரமோட் பண்ணுவாங்க. கூட விக்னேஷ்வரன் வந்துடுவார். ஆனால் மற்ற படங்களுக்கு நயன்தாரா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை. இது எப்படி இருக்குது? இந்த கங்குவா படத்தை பற்றி ஒரு விஷயம் பேசணும் சார். ஏன்னா ஜோதிகா அவர்கள் வந்து அந்த கங்குவா படத்தோட இம்பாக்ட்லேருந்து வெளில வரல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவங்க ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கங்குவா படம் நல்லா தான் இருந்தது, ஆனால் பேட் ரிவ்யூஸ் கொடுத்ததுனால தான் அந்த படம் ஓடலை அப்படின்னு. படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, மக்கள் விரும்பலைன்னா மக்கள் விரும்பினா படத்தை பார்ப்பாங்க. இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க, அதனால தான் சூர்யா படங்கள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே வருது அப்படின்னு. அப்படி சூர்யா படங்கள் தொடர்ந்து 10 வருஷமாக தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே வருதுங்கிறீங்களே. ஜெய்பிங்கிற படம் வந்து பெரிய ஹிட்டு, ஓடிடியில் தான் வந்துச்சு. சூரரை போட்டு பெரிய ஹிட்டு, ஓடிடியில் தான் வந்துச்சு. எங்கே வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம விட்டுருவோம். தியேட்டருக்கு ரிலீஸா இல்லை ஓடிடி ரிலீஸாங்கிறத விட்டுருவோம். இந்த 2 படம் இந்த 10 வருஷத்துக்குள்ளே வந்துச்சு. இந்த படத்தை எப்படி கொண்டாடினாங்க? சென்னையில் நேற்று வந்து பரபரப்பாக இன்னொரு வந்து ரொம்ப பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கொயர் தலை அப்படின்னுட்டுன்னு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு. ஐபிஎல் மேட்ச் பார்க்க வந்ததுனால தலையை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அது எல்லாருமே ரொம்ப கொண்டாடினாங்க சார். மேட்ச் ஒரு பக்கம் சென்னை தோத்துட்டே வந்தாலும் ஆனால் இந்த விஷயம் ஏகே வித் எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்க்கப்படுது சார். இன்னொரு விஷயம் சார், ப்ரொடியூசராக இது நீங்கள் பேசினா கரெக்டாக இருக்கும். எஸ்கேவை இப்போ எல்லாருமே வந்து சின்ன தளபதி அப்படின்னு வர சொல்கிறாங்கல்ல சார், தளபதி வித் தலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க, ப்ரொடியூசரோட பார்வை? முதல்ல வந்து தலையை பார்க்க வந்தாருன்னா எந்த தலையை பார்க்க வந்தாரு? தோனி அவர்களையும் தலையா தானே சார் சொல்றாங்க. ஏகே அவர்கள் தோனியை வந்து அஜித் பார்க்க வந்தாரு. தோனியை பார்க்கறதுக்காக அஜித் வந்தார். ஏன்னா அஜித் அவர்கள் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபேமிலியாக எந்த ஒரு ஈவெண்ட்டுக்குமே கலந்துட்டது கிடையாது. அவரோட பட ஈவெண்ட்டு கூட கலந்துக்காத போது ஐபிஎல் அப்படின்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால, அவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஆர்வத்தில் வந்து பார்க்க வந்தாரா சார்? அவ்வளோ வந்து ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்டேருந்து அவ்வளோ ஒரு ஆரவாரம் இருந்ததே சார். ஸோ இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அஜித்தும் ஒரு சாதாரண மனுஷன், அதை முதல்ல நம்ம பேசணும். அதாவது வந்து அஜித் வந்து ஒரு நடிகராக இருக்கார், 150 கோடி சம்பளம் வாங்குறாருங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா எப்படி நியாயமாக இருக்கும்? ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருக்காரு, அதுவும் நம்ம சென்னையில் நடக்குது, பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்திருக்காரு. ஃபேமிலியோடு வந்திருக்காரு, பார்த்துருக்காரு, ரசிச்சிருக்காரு. அவருக்கு கிரிக்கெட் ஆர்வம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கேம்ஸு, ஃபோட்டோகிராஃபி, கார் ரேஸு, பைக் ரேஸு, இதில் எல்லாம் ரொம்ப ஆர்வம் உள்ளவர் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக தன்னுடைய எப்படி சொல்கிறது அச்சீவ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த இடத்த அஜித் அடைஞ்சு பல வருஷங்கள் ஆச்சு. இப்போ வந்து அவர் அடுத்த எப்படி சொல்கிறது ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அவருடைய ஹாபீஸை நோக்கி போக ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கை பேஷனை நோக்கி போக ஆரம்பித்தார். ஒரு பக்கம் ப்ரொஃபஷன் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பேஷன், ரெண்டையும் வேறு மாதிரி பிரிச்சிட்டார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கார் ரேஸ்னால் ஏன் போகிறாருன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் இன்னொரு படம் இப்போ பண்ணார்னா ஒரு 150 கோடி சம்பளம் வரப்போகுது. அதை விட்டுட்டு எதுக்கு கார் ரேஸ்க்கு போகணும்?
அவருடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறார், பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, எல்லோரும் இருக்குது, நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறார். தப்பே கிடையாது, சரியான விஷயம். அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு அஜித் வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, கொஞ்சம் நாட்கள் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அஜித் எல்லாரோடையும் க்ரௌட்லேருந்து ஒதுங்கியே இருந்தார். இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த குட் பேட் அக்லி எல்லாம் பெரிய லெவலில் கொண்டாடப்படுறதை பார்த்து அஜித் மனசுலேயே ஒரு மாற்றம். அதாவது அஜித்துக்கே தெரியும் இது ஒரு ஃபேன் பாய் படம், இது குட் பேட் அக்லி, ஆனாலும் அது ஓடுது பெரிய லெவலில் அப்படின்னும் போது அவர் என்ஜாய் பண்ணுறாரு. அதை பெரிய கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, உங்கள் படம் நல்லா ஓடிடுச்சு, பெரிய கலெக்ஷன் ஆயிடுச்சு, சூப்பர் அப்படின்னு சொன்னால் அஜித் மட்டும் இல்லை, எல்லாருமே ரசிப்பாங்க, எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ துபாயில் கார் ரேஸில் ஜெயிச்சார்ல, அந்த ஸ்டேடியத்தில் அஜித் எவ்வளோ உற்சாகமாக இருந்தார் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அந்த ஸ்டேடியத்தில் இருந்த மக்கள் ஃபுல்லாகவே தலன்னு கொண்டாடும் போது அந்த ஃபேன்ஸ் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அஜித் மேலே ஒரு பாசம் வச்சுருக்காங்கல்ல, ஒரு பிரியம் வச்சுருக்காங்கல்ல, ஒரு அவங்கள மீறின ஒரு வெளிப்பாடு, அந்த வைப் அஜித் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. இது வரைக்கும் நேரடியாக அவர் மூவ் பண்ணதே இல்லை ஃபேன்ஸ்கிட்ட. ஆரம்பத்தில் 1-2 படங்கள் நடிக்கும்போது எங்கேயாவது பார்த்துருக்கலாமே தவிர, ஒரு காலத்துக்கு அப்புறம் சினிமா அதாவது சோஷியல் மீடியா விட்டு அப்புறம் ஃபேன்ஸை விட்டு எல்லாரையும் விட்டு ஒதுங்கிட்டார் சார். நம்ம சொல்லணும், இப்போ எந்த ஒரு ப்ரொடியூசருமே அஜித் அவர்களை புக் பண்ணும்போது நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வரணும், இல்லை இந்த ஈவெண்ட்டை நீங்கள் ப்ரமோட் பண்ணணும், இல்லை நீங்கள் இந்த மாதிரி மக்கள்கிட்ட பேசணும், இன்ட்ராக்ட் பண்ணணுன்றதை கேட்க மாட்டாங்களா? இல்லை கேட்டால் அவர் ஒத்துக்க மாட்டாங்களா? அவர் ஒத்துக்க மாட்டாரா? இல்லை அவருக்கு ஒரு பாலிசி வச்சுருக்காருமா, நான் ப்ரமோஷனுக்கு வரமாட்டேன், நான் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரே ஒரு விஷயந்தான் கிளியராக சொல்கிறேன் கேளுங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ ஜென்டில்மேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அக்ரிமெண்ட் போட வரும்போது சார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் கலந்துக்க மாட்டேன், என்னுடைய தொழில் நல்லா கேட்டுங்க, நடித்து கொடுத்துட்டு நான் போகிறேன், அதுக்கு மேலே இந்த ப்ரொமோஷனுக்குலாம் நான் வரமாட்டேங்கிறாரு. இது அவருடைய பாலிசி. இது சரியா தப்பா அப்படிங்கிற விவாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம போனோம்னா அது தவறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ப்ரொடியூசராக. ஆனால் அஜித் அவருடைய கண்டிஷன் ஒன்று சொல்லி அந்த கண்டிஷனுக்கு அந்த தயாரிப்பாளர் ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அப்படி தப்பு சொல்ல முடியாது. இதுதான் உங்களுக்கு. ஆமாம். ஆனால் ஒரு படத்தில் நடித்த நடிகர், நான் இந்த தயாரிப்பாளர் படத்தில் ப்ரொமோஷன், அதாவது ஆடியோ லான்ச்சு, சக்ஸஸ் மீட், இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்க்கெலாம் வரணுமா வரக்கூடாதான்னா கண்டிப்பாக வரணும், அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, யூ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட், அந்த படத்தினுடைய நபர் நீங்கள், அந்த படத்தில் ஹீரோ நீங்கள். அப்போ நீங்கள் ஹீரோயின் வரணும். நயன்தாரா வரதில்லைக்கும் அஜித் வரதில்லைக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. என்ன தெரியுமா உங்களுக்கு? அஜித் எந்த படத்துக்கும் எந்த சூழ்நிலையும் வர்றதில்லை, அதோட பாலிசி. ஓகே. ஆனால் நயன்தாரா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த படம், அதாவது ரவுடி பிக்சர்ஸ் படமாக இருந்தால் அவங்க மேடையில் நிற்பாங்க, ப்ரமோட் பண்ணுவாங்க, கூட விக்னேஷ் வந்துடுவார். ஆனால் மற்ற படங்களுக்கு நயன்தாரா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை. இது எப்படி இருக்குது? அப்போ நம்ம அஜித்தை அப்ரிஷியேட் தானே பண்ணணும். அப்போ இது ப்ரொடியூசர்ஸ் தானே சார் கேட்கணும். அதான் ஒரு பாலிசி. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பாலிசி, இஃப் யூ ஸ்டிக் ஆன் டு யுவர் பாலிசி, அப்போ அந்த பாலிசி விட்டு எந்த காலத்துலையும் நீங்கள் விலகக்கூடாது. ஓகேவா? அப்படி விலகிறது கிடையாது அஜித். இப்போ நயன்தாரா ஷீ இஸ் ஆல்சோ ஹேவிங் எ பாலிசி, பட் ஷீ ஃபாலோஸ் த பாலிசி ஒன்லி ஃபார் த அதர் ப்ரொடியூசர்ஸ். அவங்க ப்ரொடியூசராக இருந்தால் அது ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இது சரியில்லை. அதெல்லாம் மீறி ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாமே மாறிப்போச்சு. அதாவது பேன் இண்டியா படங்கள்ன்ற பேரில் தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில் எல்லா இடத்துலையுமே போய் எல்லா பெரிய பெரிய நடிகர்கள், சூர்யா மாதிரி நடிகர்கள் எல்லாமே, தனுஷ் மாதிரி நடிகர்கள், சிம்பு மாதிரி நடிகர்கள் எல்லாமே போய் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ப்ரொமோஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு படத்தை நீங்கள் எப்படி கொண்டு போய் ஆடியன்ஸை சேர்ப்பீங்க? இன்றைக்கி இருக்கிற பேட்டர்னில் இந்த வால் போஸ்ட்டை பார்ப்பாங்க. எப்போவுமே வால் போஸ்ட்டுங்கிறது ஒரு முக்கியமானது. வினைல்ஸ் இதெல்லாம் ரோட்டில் போகும்போது பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க, இதெல்லாம் மீறி இந்த பேப்பர்ஸ்ல எல்லாம் வருது பார்த்தீங்களா? அந்த காலத்தில் தினத்தந்தி பிரபலமான பத்திரிகை, சினிமாவுக்கு பிரபல பத்திரிகை என்னென்னா தினத்தந்தி தான். தினத்தந்தியில் விளம்பரம் கொடுத்தீங்கனாலே அது எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்துடும். இப்போ அப்படி இல்லை, மாறி போச்சு. எல்லாமே சோஷியல் மீடியா, யூடியூப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், அது இதுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்னு எடுத்துக்கிட்டிங்களேன், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அவங்க நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ காசு வாங்கிட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி ஜால்ரா அடிப்பாங்க.
ஓகேவா? அப்புறம் யூடியூப்பில் ஒரு குரூப் இருக்காங்க, கரெக்டாக பேசுகிறவங்களும் இருக்காங்க, நடுநிலையாக பேசுகிறவங்களும் இருக்காங்க, ஒரு குரூப் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதன் மூலமாக தான் இனி ப்ரொமோட் பண்ண வேண்டியிருக்கு, இனி ஃப்யூச்சரில் அப்படி தான் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அவங்க அப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க, தப்பு கிடையாது. இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் மீறி ஆடியன்ஸே வந்து ஒரு ஊரில் வந்து நிற்கும்போது, ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கும்போது, இப்போ வந்து சூர்யா வந்து ரெட்ரோவுடைய ஆடியோ ரிலீஸை வந்து நம்ம நேரு ஸ்டேடியமில் நடத்தினார். 10,000 பேர் வந்து கூடினாங்க, அத்தனை பேர் வந்து பார்த்தாங்க. அந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. ஏற்கனவே கங்குவாவில் வந்து நீங்கள் வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்க, 2,000 கோடி அடிக்கும் அது இதுன்னு சொல்லி வாயை விட்டு பெரிய பிரச்சனையாயிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜை பாருங்கள், யாருமே எதுவும் பேசலை. எல்லாருமே வந்தாங்க. யாருமே எதுவுமே பேசலன்னு சொல்றீங்க. ஆனா சிவகுமார் அவர்கள் பேசினது கூட கொஞ்ச நாள் வைரலா போச்சு சார் இந்த ரெட்ரோ படத்துக்கு. சிவகுமார் சார் வந்து படத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர். நான் சொல்றது வந்து படத்தை பத்தி எதுவும் யாரும் பேசல. புரியுதா உங்களுக்கு? சிவகுமார் பேசுனது சரியா தப்பா அப்படின்னா அது விவாதத்துக்கு உட்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு? அந்த விவாதத்துக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்லலாம். ஏன் சரின்னு சொல்லலாம் அப்படின்னா, அவரோட பையன் அவர் சந்தோஷத்தில் புகழ்ந்து பேசியிருக்கார். அப்போ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா சரி. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அவன் எவனாவது இருக்கானா போகிறானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்கார் அந்த மேடையில், அது தப்பு. அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி சூர்யாவுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர், விஷால், இன்னும் பல பேர், அர்ஜுன்லாம் 6 பேக் வச்சுருந்தவங்க தான். அதனால் இதுக்கு முன்னாடியும் யாரும் வைக்கல, இதுக்கு பின்னாடியும் யாரும் வைக்கல 6 பேக்குன்னு பேசினார் பார்த்தீங்களா, அது அவன் இவன் பேசினார் பார்த்தீங்களா, அது கண்டிக்கணும். ஆனால் மகனை வந்து பாராட்டி பேசிட்டார், அதோடு நம்ம அதை விட்டுறணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த மேடையில் படத்தை பற்றி யாரும் ப்ரொமோட் பண்ணல, படத்தை பற்றி யாரும் பெரிய ஹைப்பாக சொல்ல, படம் நல்லா வந்திருக்கு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், ஓகே ரைட் அப்படின்ட்டு போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, ஏற்கனவே படங்கள் ப்ரமோட் பண்ணி பல படங்களை வந்து பேசி அது வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னொன்னே பெரிய லெவலில் ட்ரால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ. ஆமாம் சார். சார் இந்த கங்குவா படத்தை பற்றி ஒரு விஷயம் பேசணும் சார். ஏன்னா ஜோதிகா அவர்கள் வந்து அந்த கங்குவா படத்தோட இம்பாக்ட்லேருந்து வெளில வரல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவங்க ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கங்குவா படம் நல்லா தான் இருந்தது, ஆனால் பேட் ரிவ்யூஸ் கொடுத்ததுனால தான் அந்த படம் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து அந்த கங்குவா படத்துக்கு அப்புறம் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க சார். ஸோ அவங்களால இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா சார் அந்த கங்குவா படம்? இல்லை அப்படி கிடையாது. படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, மக்கள் விரும்பலைன்னா மக்கள் விரும்பலை, மக்கள் விரும்பினா படத்தை பார்ப்பாங்க. இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலைன்னா பிடிக்கல, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் மக்கள் மனசில் உள்ளது தான். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் கங்குவாவில் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கட் பண்ணியிருந்தால் நம்ம வந்து இந்த படம் நல்லா ஓடி இருக்குங்கிறாங்க. அது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அப்படி ஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கங்குவா மொத்தத்திலேயே ரொம்ப வேஸ்ட், டோட்டலாகவே படம் நல்லா இல்லை. நானும் படம் பார்த்தேன், ஒரே இறைச்சல், கத்தல், கூத்து, கச்சா முச்சான்னு இருந்துச்சு. ஒரு ஆர்டரில் ஒரு ஃபார்மெட்லேயே இல்லை படம். இப்படி ஒரு படத்தை எப்படி எடுத்தாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அது ஓடி இருக்குமா அப்படின்னா ஓடி இருக்காது, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அந்த தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஜோதிகா வச்சு அடி செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, அதாவது கோயிலுக்கு செலவழிக்கிறதுக்கு பதில் நீங்கள் வந்து பள்ளிகளுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் செலவழிங்க, மருத்துவமனைக்கும் செலவழிக்கலாமே அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. அதை வந்து கோயிலுங்கிற வார்த்தையை நீங்கள் ஏன் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு அடின்னு அடித்தாங்க. அப்படி தான் அவங்களுக்கு மொத்தத்தில் அதனால தான் வரல. ஓடவே இல்லை அப்படியா சார்? அவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொன்னதுனால தான் இங்க இருக்கிற மக்கள் வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க, அதனால தான் சூர்யா படங்கள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே வருது அப்படின்னு. அப்படி சூர்யா படங்கள் தொடர்ந்து 10 வருஷமா தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே வருதுங்கிறீங்களே. ஜெய்பிங்கிற படம் வந்து பெரிய ஹிட்டு, ஓடிடியில் தான் வந்துச்சு. சூரரை போட்டு பெரிய ஹிட்டு, ஓடிடியில் தான் வந்துச்சு. எங்கே வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம விட்டுருவோம். தியேட்டருக்கு ரிலீஸா இல்லை ஓடிடி ரிலீஸாங்கிறத விட்டுருவோம். இந்த 2 படம் இந்த 10 வருஷத்துக்குள்ளே வந்துச்சு. இந்த படத்தை எப்படி கொண்டாடினாங்க? இந்த படத்தை கொண்டாட தவறி இருந்தால் நம்ம பேசலாம், நீங்கள் பேசுகிறது சரி. இந்த படத்தை கொண்டாடினாங்களே, இந்த படத்தில் நடித்த சூர்யாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே, அப்போ அதெல்லாம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, ஓடாது.